ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடும் சத்தான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு கப் பொட்டுக்கடலை இருந்தாலே போதும். நம்ம வீட்டில் ஹெல்த்தி டேஸ்டியாக லட்டு ரெசிபி செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கோம். அதை இது கூட போட்டுக்கலாம். அது கூடயே ஒரு 2 ஏலக்காவும் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தா போதும். பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பார்ப்போம். பாருங்கள், பொட்டுக்கடலை நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. அப்புறம் ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு நம்ம 1/2 கப் சீனி எடுத்து வச்சுருக்கோம். அதை இது கூட போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வாங்க அடுத்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இந்த அரைச்சி வச்சதை ஒரு தட்டில் தட்டிக்கலாம். தட்டிட்டு அடுத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பை வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். வச்சுட்டு அது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம அதில் நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நெய் ஊற்றியாச்சு. இப்போ நெய் கொஞ்சம் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்கிற முந்திரி அதில் போட்டுக்கலாம். அப்புறம் வேர்க்கடலை கொஞ்சம் தொளி எடுத்து உடச்சி வச்சுருக்கோம். அதை இது கூட போட்டுக்கலாம். கருகிடக்கூடாது, போதும் இந்த அளவுக்கு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு நெய் ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி லட்டு பிடிச்சிக்கலாம். அந்த நெய்யெல்லாம் இதுக்குள்ளே ஊற்றி இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இப்படி பிடிச்சா லட்டு வரும். ஏன்னா நம்ம நெய் மட்டும்தானே ஊற்றிருக்கோம், அதனால். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா லட்டும் பிடிச்சிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு எல்லா லட்டுமே ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு கப் பொட்டுக்கடலை இருந்தால் போதும். 1/2 கப் சீனி, ஏலக்காய், இந்த 3 பொருள் இருந்தால் போதும். நல்லா ஹெல்த்தியான லட்டு ரெசிபி நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.